வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். மார்ச் 1 உலக சமுதாய சேவா சங்கம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை பார்க்க இருக்கிறோம். நலவாழ்வுக்கு வழி காணணும் அப்படின்னு சொன்னா அந்த நலத்துக்கு எடுக்கக்கூடியதுக்கு உண்டான காரணங்களை நம்ம ஆய்வு செய்யணும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. இதை பல துறைகளில் உள்ள தலைவர்கள் மக்களை மயக்க நிலையில் இருக்கிறவங்களை விழிப்பு நிலை ஊட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடல் நலத்துக்காக இருந்தாலும் சரி, மனநலத்துக்காக இருந்தாலும் சரி, சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய செயல்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்யணும். அந்த மயக்கத்துல விடுபடணும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. இப்போ உடல் நலத்துக்கு மனநலத்துக்கு இதுக்கெல்லாம் நம்ம போதிய பயிற்சி சாமிஜி கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சி மூலியமாக நம்ம சரி செஞ்சுக்கிடணும். சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய செயல்கள், இந்த சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல என்ன அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்ப குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகினால் குறைகளுக்கு காரணமும் பழைய சமுதாயம் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. குற்றவாளி பாவின்னு இந்த உலகத்துல யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா யாருமே கிடையாது. ஒருத்தரோட எண்ணம், ஒருத்தரோட செயல், ஒருத்தரோட சொல் பல பேரோட எண்ணத்திலையும் பல பேரோட நிகழ்வுகளையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். அப்போ இந்த நீதித்துறையில் குற்றவாளிகளுக்கு நீதிபதிகள் தண்டனை வழங்குறாங்க அப்படின்னு சொன்னா அது ஏதோ ஒரு மயக்கத்துல தான் கொடுக்குறாங்க. முதல்ல சட்டத்தை அவங்க முதல்ல பின்பற்றுறாங்களா அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும். அதை அவங்க 100% பின்பற்றும் போது தான் பிறருக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சாமிஜி ஏற்கனவே பல சிந்தனைகளை சொல்லியிருக்காங்க. நமது சகோதரர்கள் மனிதன் என்ற உயர் மதிப்பை பொது நிலையில் ஆராய்ச்சி செய்ய போன்ற சிந்தனைகள் சொல்லியிருக்காங்க. அதிலும் தண்டனையில நீதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு கவியில சாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, கொலை செய்தான் ஒரு மூர்க்கன் அறிவிழந்து, கொலையுண்டால் நீதிபதி அளித்து தீர்ப்பால், கொலைக்கு கொலை நீதி என்று தண்டனைகள் செய்த கொடுமைக்கே என்று சொன்னால், கொலையுண்டோர் வாழ்க்கை துணை மக்கள் பெற்றோர் செய்த பாவம் என்ன, கொலையுண்டோன் நிகழ்ச்சி அன்னார் குடும்பத்தில் கொடுந்துன்பம் தரவில்லையா, நீதி எங்கே? அப்போ அவன் ஏதோ அறிவில்லாம அவன் செய்கிறான். இப்போ சட்டம் படிச்சுட்டு செஞ்சுட்டு நீங்களே சட்டத்தை பின்பற்றாம அவனுக்கு தண்டனைன்ற பேர்ல அவங்கள கொலை செய்யறீங்க, இல்லை சிறையில் அடைச்சிடுறீங்க. இப்போ அவங்க குடும்பத்துல உள்ளவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? இப்போ அந்த குடும்பத்தை தாங்கி நின்று அவரை நீங்க சிறையில் அடைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு தண்டனை கொடுத்துடுறீங்க அப்படின்னு சொன்னா இப்போ இவங்களை யார் காப்பாத்துறது? அவன் செஞ்சதுக்கு இவருக்கு தான். இப்போ சமீபத்துல பார்த்தா கூட ஊழல் மலிந்து இருக்கிறத வெளிப்படுத்தணும், மாணவர்களுக்கு வெளிப்படணும் அப்படின்னு சொன்னபோது ஏதோ ஒருத்தர் செஞ்ச தவறுக்கு ஒட்டுமொத்தமா நீதித்துறையை அவமதிச்ச மாதிரி நீங்க சித்தரிக்கும் போது அது எப்படி சரியாகும்? அப்போ ஒட்டுமொத்த மக்கள் 140 கோடி மக்கள்ல ஒருத்தரை குற்றவாளி நீங்க சொல்லும் போது ஒட்டுமொத்த மக்களையும் நீங்க குற்றவாளின்னு சொல்ற மாதிரி கணக்கில் எடுத்துக்கிட முடியுமா? அப்படிங்கிற அந்த மயக்க நிலையிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான செயல்களை செய்யணும். அப்போ ஊழல் மலிந்துள்ளதை மாணவ பருவத்திலிருந்து இது மாதிரி குற்ற செயல்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத விழிப்பு நிலை ஊட்டி நம்ம மக்களுக்கு கொண்டு போகணும். வருங்கால சந்ததிகள் நீதிபூர்வமாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் நோக்கமே தவிர அதை எல்லாரையும் குறை சொல்ற மாதிரி கணக்கு கிடையாது. இது மாதிரி மயக்க நிலையில் உள்ளதை எல்லாருக்கும் விழிப்பு நிலை ஊட்டணும் அப்படிங்கிறது தான் உலக சமுதாய சேவா சங்கத்தின் நோக்கம். இதை விட்டு உலக சமுதாய சேவா சங்கத்தை விட்டால் வேற யாராலும் செய்ய முடியும் அப்படின்னா யாராலும் செய்ய முடியாது. அப்போ அயராத விழிப்பு நிலையிலிருந்து நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த சிந்தனையை கருத்தில் கொண்டு மக்கள் அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்று நிறைவு செய்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.